ஹாய், நிறைய பேரண்டிங் ஸ்டைல் பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது அன்இன்வால்வ்டு பேரண்டிங் ஸ்டைல். அன்இன்வால்வ்டு பேரண்டிங் அப்படின்னா என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு கிட்ஸ் மேலேயோ இல்லைன்னா கிட்ஸோட லைஃப் மேலேயோ கேரே இருக்காது. கேர் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அவங்களோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப மினிமலா இருக்கும். ஸோ இந்த பேரண்டிங் ஸ்டைல்ல இருக்க காமன் ட்ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு கிட்ஸோட இமோஷனல் சப்போர்ட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்க மேல ரூல்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கம்மியா இருக்கும். வெறும் பேசிக் நீட்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி ஃபுட்டு, இல்லை ஷெல்டர், இல்லை ஃபீஸ் கட்டுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பசங்களோட லைஃப்ல கைடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. இதனால கான்சிக்வன்சஸ் என்னென்ன வரும் அப்படின்னா, பசங்க லோ செல்ஃப் எஸ்டிமை டெவலப் பண்ணிப்பாங்க. அவங்களோட அகாடமிக்ஸும் புவரா இருக்கும். அண்ட் சொசைட்டி அவங்க ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸும் வரும். பேரண்ட்ஸ் பசங்க லைஃப்ல இன்வால்வ் பண்ணலைன்னா கண்டிப்பா பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பேரண்ட்ஸ் பசங்களுக்கு லவ் கொடுங்க, அவங்க மேல ரொம்ப அட்டென்டிவா இருங்க, அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க சொல்றது கேளுங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கும் பசங்களுக்கும் 2 பேருக்குமே சூப்பர் இம்பார்ட்டன்ட். இந்த பேரண்டிங் ஸ்டைல் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அன்இன்வால்வ்டு பேரண்டிங் என்ன இம்பாக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.